அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் பார்த்திங்களா இருந்தால் சிங்கள எழுத்துக்களும் அதற்கான உச்சரிப்பும் அதற்கான உதாரணங்களையும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா இருந்தால் முதலாவது எழுத்து வானா, அதாவது வயன்ன, அதாவது சிங்களத்தில் வயன்ன, தமிழில் வானாண்டு நீங்கள் இலவாக மனம் செஞ்சு கொள்ளுங்கள். வயன்ன இதுக்குரிய பொருள் பார்த்திங்களா இருந்தால் வட்டக்கா, வட்டக்காண்டா பூசணிக்காய் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது சானா, சதுரஸ்ட்ரண்டா சதுரங்கள் அப்படின்ற போல் ஒரு அர்த்தம். இதில் பார்த்திங்களா இருந்தால் கடைசியாக இருக்கிற அந்த சானா கீழே ஒரு கோடு வந்திருக்கு. அதை வேறொரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒலியுள்ள ஒரு எழுத்து. ஸோ அதை பற்றி வர வீடியோக்குள்ளே விவரம் நம்ம பார்ப்போம். அடுத்தது லானா, லணுவண்டா கயிறு என்று சொல்லி அர்த்தம். ஸோ இதில் நாம் ஏற்கனவே நான் சொன்ன போல் இந்த இந்த ஸ்ரன்றது எழுத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு இதாக பார்க்கலாம். என்று சொன்னால் இது மாதிரி நிறைய இடங்களில் இந்த வேர்ட் பார்த்திங்களா இருந்தால் இந்த சொல்லுக்குரிய உச்சரிப்பும் இந்த சொல்லும் வரும். இந்த ஸ்ரன்றது என்று மட்டும் இல்லாமல் இந்த கீழே இருக்கிற அந்த கோடுன்னும் போது இந்த வளைவு கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் சேரக்கூடியது, எல்லா எழுத்துக்களோடையும் சேரக்கூடியது. உதாரணத்துக்கு வானாவோட சேர்ந்ததாக இருந்தால் வானாவோட ஒரு இரு சவுண்ட் சேர்ந்த மாதிரி வரும், ப்ர அப்படின்ட்டு. டானாவோடேண்டா ட்ர, கானாவோடேண்டா ட்ர. எந்த எந்த எழுத்தோடு சேருதோ அதோடு சேர்ந்து ஒரு இர்ரன்னா சவுண்ட் ஒன்று தர மாதிரி. இப்போ ஊருக்கு ஊர் என்று நம்ம சொல்லுவோம் தானே, வில்லேஜ், அந்த இர்ரன்னா சவுண்டோட இந்த மெயினான ஒரு எழுத்தில் இருக்கிற சவுண்டையும் சேர்த்து வர மாதிரியான ஒரு உச்சரிப்பு தரக்கூடியதான் இந்த ரெண்டாவது படத்தில் இருக்கிற இந்த எழுத்து. ஸோ அதை பற்றி இன்னும் நான் அதிகளவு விளக்கத்தை நான் வார வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு தாரேன். தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே அதுக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தாரேன். ஸோ அடுத்த எழுத்து பார்ப்போம். தானா, தரண்டா விறகு என்ற அர்த்தம். அடுத்தது பகன என்றா விளக்கு. பகன என்றா விளக்கு, தீபம் அப்படின்ற பொருள் தரும். விளக்குன்றதையும் பார்க்க தீபம் என்றது சரியான பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது ஜம்புண்டா ஜம்பு பழம், அதை சொல்லலாம். இதில் நீங்கள் இந்த வேர்ட்ஸ்களில் கவனிக்க வேண்டிய எழுத்துக்கள் என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஹானா, தமிழில் பொறுத்த வரைக்கும் கானா அண்டைக்க ஒரு கானா, மிஞ்சி போனால் வள இடத்தில் இருக்கிற இன்னொரு கானா ஒன்று இருக்கலாம். ஆனால் சிங்கள மொழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும், அதாவது டிஃப்ரெண்ட்டான வேர்டுகளுக்கு டிஃப்ரெண்ட்டான உச்சரிப்போடு இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற போல் எழுத்துக்களும் மாறி மாறி இருக்குது. கானான்ற போது கானா, ஹானா, கானா அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு உச்சரிப்பும் வித்தியாசப்படும். அப்படியான சில வேர்ட்ஸுகள் பார்த்திங்கன்னா, அதாவது எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த சிங்கள மொழியில் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்களா இருந்தால் இந்த பானாக்கும் ஜானாக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான், ஒரு மேலே ஒரு சுழி மட்டும்தான் ஒரு வித்தியாசம். ஸோ இப்படியான அதாவது எழுத்துக்கள் ஒரே போல் இருக்கும், ஆனால் வேறு சின்ன ஒரு மைனூட்டான ஒரு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் சிங்களத்தில் இருக்குது. அதை நம்ம வார வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நம்ம பழக இந்த சிங்கள மொழியை நம்ம கற்க இதில் இருக்க விஷயங்கள் பார்த்திங்களாண்டா சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிபடும். ஸோ இன்றைக்கு நான் பார்த்தது 6 எழுத்துக்களும் அதற்குரிய வசனங்களும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியமாக அந்த எழுத்துக்களை நீங்கள் தெளிவாக எந்தெந்த எழுத்துன்னு சொல்லி அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். எங்கேயாவது தெருவில் ஒரு போர்ட் பலையை பார்க்கும்போது வாசிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இலகுவில் நம்ம சிங்களத்தை கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.